டேய் வாங்கடா. டேய் அங்க பாருடா, இவங்க என்ன பண்ணலாம்? டேய் மூட கெடுக்காதீங்கடா, நிறைய வேலை இருக்கு, வாங்கடா. டேய் நில்றா. டேய் இப்போ விளையாட்ட பாரு. ஜெயந்தோட சிஸ்டருக்கு கல்யாணம், இடம் அண்ணாமலை கோயில், முகூர்த்த நேரம் 7:30 to 9. எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்ஸோட சொல்கிறேன்னா, தயவு செய்து அன்னைக்கு மாத்திரம் அந்த ஏரியா பக்கம் வந்துடாதீங்க. அதான் கொடுத்தேன். ஏய் வாடா. அவளுங்க குரூப்பா வராளுங்கடா. ஏய் வரமாட்டாங்க, நினைச்சா வந்துட்டானுங்க. சரி, இது கல்யாண வீடு, வேண்டியவங்க வேண்டாதவங்க யாரும் கிடையாது, எல்லாரையும் வரவேற்கணும். வாங்க வாங்க. டேய் ஜெயந்த். அம்மா, டேய் அம்மா கூப்பிடுறாங்க. இந்த குஜ்லிங்க வந்து ஏதாவது கல்யாணம் பண்ண போறாங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஓகே வேண்டா. காஃபி எடுத்துக்கோங்க. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல. மச்சான், ஏதோ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்காளுங்க. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் கரெக்டா சொன்னடா, அவளுங்க மொழியே சரியில்லை, உஷாரா இருக்கணும். ஏன்டா டேய், இது என்ன கல்யாண விடா இல்ல திருவிழாவா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. இது பாருங்க, அங்க பந்தி நடந்துகிட்டு இருக்கு, வந்து உபசாரம் பண்ணோம். வாங்க வாங்க. எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. ஏன்பா உங்களுக்கு என்ன தனியா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? வாங்கடா. ஏய் என்னடி பண்ண போற? அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். எங்கடி போன? கொஞ்சம் பொறுங்க, இந்த ஏரியாவே கலங்க போகுது பாரு. என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்ச எங்க அக்கா வாழ்க்கையில் விளையாடாத. இந்த லெட்டரை நீதான் எழுதுன்னு ஒத்துக்கோ. ஏமாலி மாப்பிள்ளைக்கு என் அன்பான வணக்கம். ஜாதகம் பொருத்தம் பார்த்து வரதட்சணை சரியா வாங்கினேன். ஆனா பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு பாத்தியா? ஒருவேளை உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. தெரியாம போயிருந்தா பின்னாடி வருத்தப்படுவேன். உன் மீது அக்கறையுள்ள தாமரை. ஏதோ பரபரப்பை உண்டு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணடிக்க பாத்தியே, இது உனக்கே நல்லா இருக்கா? மரியாதையா மன்னிப்பு கேளு. ஏன் இந்த சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறீங்க? என்ன மன்னிச்சிருங்க. ஜெயந்த் மேல இருக்கிற கோவத்துல நான் அப்படி தப்பா எழுதிட்டேன். இது பார், ஆளுங்களை வச்சு உன்னை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி நீயா வெளியே போடு.